சீமான் விஜய் ரகசிய டீலிங் வெளியான சீக்ரெட் ரிப்போர்ட் ஈசிஆரில் நடந்தது என்ன? இது பற்றி தெரிந்து கொள்ள மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 20% வரைக்குமே இருக்கிற மத மற்றும் மொழி சிறுபான்மை வாக்குகளை தன் பக்கம் இழுக்கிறதுக்காக சீமானுடனான கூட்டணியை நடிகர் விஜய் நிராகரிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு வருது. விஜயோட தமிழக வெற்றிக் கழகத்தோட கூட்டணி இல்ல அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு சீமான். கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை தேர்வு செஞ்சிட்டதாகவும் அவரு சொல்லியிருக்காரு. அப்படின்னா தம்பி விஜய்க்கு ஒன்று என்றால் குரல் கொடுக்க அண்ணன் நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் கடந்த 6 மாதங்களா விஜய் ஆதரவு நிலையை எடுத்திருந்தது ஏன் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. விஜய் கட்சி தொடங்கறதுக்கு முன்னாடி இருந்தே சீமான் மற்றும் விஜய் சந்திப்பு பல முறை நடந்திருக்கு. கடந்த 7 மாதங்கள்ல மட்டும் சீமான் 10 முறைக்கு மேல விஜய தனிமையில சந்திச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல பெரும்பாலான சந்திப்புகள்ல ஈசிஆர் சாலையில கார்ல பேசிக்கிட்டே பயணிச்சார்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லப்படுது. ஆனா இறுதியில விஜய் தான் சீமான வேண்டாம்னு நிராகரிச்சிருக்காரு. அதுக்கான காரணம் ரொம்பவே வெளிப்படையானது. அவர் எடுத்த எடுப்பிலேயே கூட்டணி வச்சா மக்கள் இவர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. மேலும் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா ஒரு மாற்று சக்தியா தாவேகாவை எப்படி முன்வைக்க முடியும்? அதை திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏளனமாக மேடை போட்டு விமர்சிக்க வாய்ப்பு வருமே அப்படின்னு அவருக்கு சிலர் ஆலோசனை வழங்கியிருக்காங்க. இதுல சீமான தேர்வு செய்யாததுக்கு ஒரு கூடுதல் காரணமும் முன்வைக்கப்படுது. சீமானுக்கு இதுவரைக்குமே இந்துக்களோட ஓட்டுக்கள் தான் விழுந்தது. அவரு இஸ்லாமிய பிரதிநிதிகளை தேர்தல்ல நிறுத்தினாலுமே அவரது கட்சியை சிறுபான்மை மக்கள் நம்பி வாக்களிக்கல. அத பல தடவை அமீர் போன்றவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சீமான் எந்த நேரத்திலுமே அவர் ஒரு இந்து ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கலாம். அதனால அவரை சிறுபான்மையினர் புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மை மதத்தினர் தனக்கு வாக்களிக்கல அப்படின்னும் வெளிப்படையாவே சீமான் பேசியிருக்காரு. ஆக மத சிறுபான்மையினரோட மொழி வழி சிறுபான்மையினரும் சீமான ஏற்கல. தருமபுரி போன்ற தொகுதிகள்ல அருந்ததிய மக்கள் ஆரம்ப கட்டத்துல சீமான ஆதரிச்சு வாக்களிச்சாங்க. ஆனா அவங்க தொடர்ந்து தமிழர் தான் ஆள வேணும் அப்படின்னு ஆவேசமா பேசுறதால அந்த மக்களோட வாக்குகள் இப்போ சீமானுக்கு விழுகிறதில்ல. இதனால அனைவருக்குமே பொதுவான அடையாளத்தோட அரசியல் களத்துல இறங்குற விஜய் எடுத்த எடுப்பிலேயே சிறுபான்மை மதத்துக்கு எதிராக இருக்கிற சீமானோட கூட்டணி வைக்க விரும்பல. மேலும் தமிழர் அப்படின்ற அடையாளத்தை விஜய் தூக்கி பிடிச்சா அவர் கேரளால இருக்கிற ரசிகர்களோட வெறுப்பை சம்பாதிக்கணும். கூடவே தமிழ்நாட்டுல இருக்கிற கேரள மக்களோட வெறுப்பையும் சம்பாதிக்கணும். அப்படி பார்த்தா மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு கணிசமான மக்களை விஜய் இழக்கலாம். சீமான் கொடியோட விஜய் பல ஊர்கள்ல நுழையறதுல தயக்கம் இருக்குது. அதெல்லாம் மனசுல வச்சுதான் அவரு சீமான் கிட்ட தான் தனிச்சு நிற்க போவதா தெளிவுபடுத்திட்டாரு. அதை உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் சீமான் தனித்து போட்டி அப்படின்றாருன்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. அதே போல சீமான் தரப்பு அப்படிங்கறதுலயுமே இதே விவகாரம் அலசப்பட்டிருக்கு. அதுல சீமான 3% மேலான விஜய் ரசிகர்கள் ஆதரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சினிமா அப்படின்னா விஜய், அரசியல் அப்படின்னா சீமான் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க. அத இணையதளத்துல விஜய் ரசிகர்கள் பதிவிடும் கருத்துல இருந்தே புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக ஒரு பூத கண்ணாடி எல்லாம் தேவை கிடையாது. இப்போதான் 8% அப்படின்னு எட்டியிருக்கிற நிலையில அதுல 3% ஓட்டுக்களை விஜயோட கூட்டணி வச்சு இழக்க வேண்டுமா அப்படின்னு சீமான் யோசிச்சுட்டு இருக்காரு. மேலும் விஜய் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி உறுதியாக கலந்துக்குவார் அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட வருகை இருந்தா அது சீமான சீண்டும் விதமா தான் இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் இனத்தை அழிச்ச கட்சி அப்படின்னு தனது தொடக்க காலத்துல இருந்தே சீமான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு கூட்டாக இருந்தது திமுகன்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் சீமான உட்கார வச்சுட்டு எப்படி ராகுல் காந்தியோட விஜய் கை குலுக்க முடியும் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்படுது. சமீப காலமா சீமான பாஜக இழுக்க பல முயற்சிகளை செஞ்சுட்டு இருக்குது. அத அண்ணாமலை மூலம் ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். சீமானோட கடந்த கால அரசியலை உற்று பார்க்கும் போது அவர் தன்னோட கட்சி சார்பா சிலரை சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறதுல காட்டும் அக்கறையை விட அவர் ஓட்டுக்களை பிரிச்சு சிலரை ஆதாயம் அடைய வைக்கும் யுக்திய அதிகமா கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அதே போல 2026 மாயாவதி போல பாஜகவுக்கு சாதகமா ஓட்ட பிரிக்க துணை போய்விட்டால் என்ன செய்யறது அப்படின்னு சிலர் விஜய் கிட்ட ஒரு கருத்தை சுட்டிக்காட்டியதாகவும் சொல்றாங்க. விஜய்க்கு பிரிவினைவாத அரசியல் மேல நம்பிக்கைலாம் இல்ல. அவர் இனவாதம், மதவாதம் இதுக்கு எதிராவே தன்னை அடையாளப்படுத்த விரும்புறாரு. என்னதான் சீமான் அரசியல்ல சீனியரா இருந்தாலுமே அவர் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி எல்லாம் கிடையாது. அவரை விட அதிமுக, திமுக பெரிய கட்சிகள். விஜய் நினைச்சா இந்த கட்சிகளுடனேயே கூட்டணி வைக்க முடியும். நிச்சயமா அவரு கமலை விட பெரிய சக்தி. இதனால அவர் சீமான தேர்வு செய்யறது எளிது. அந்த எளியதை செய்ய அவர் அரசியல் கட்சி தொடங்க வேண்டியது கிடையாது. அதை உணர்ந்தே அவர் சீமானுக்கு குட் பை சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.